ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சீமா டெய்லரிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களோட ஜட்டி பேண்டிஸ் தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தைக்கிறதுக்கு காட்டன் கிளாத்தை எடுத்துக்கலாம். தச்சு புதுசாக பழகுறீங்க அப்படின்னா காட்டன் கிளாத்தே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு மித்த கிளாத்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது காட்டன் கிளாத் இருக்குல்ல, அதை டபுளாக இப்போ நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ அளவு ஜட்டி நம்ம எடுத்துக்கலாம். நான் அளவு ஜட்டி 5 வயசு குழந்தைங்க போடுற மாதிரி அளவு ஜட்டி நான் எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவு ஜட்டியும் சரி, நம்ம தைக்க போகிற துணியும் சரி, அது ரெண்டையுமே நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சுருக்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு அளவு கரெக்டாக வராது. இப்போ நம்ம அளவு ஜட்டியை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பண்ணலாம். ஜட்டியை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜட்டியோட கார்னர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம அகலம்தான் குறிக்க போகிறோம். நான் குறிச்சிருக்க மாதிரி இந்த எண்ட்டுலேருந்து இந்த எண்ட்டு வரைக்கும் நான் அகலம் குறிச்சிக்கோங்க. அகலம் குறிச்சிக்கிட்டிங்க. நமக்கு இப்போ அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு கூட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விடணும். எதுக்காக அப்படின்னா தையலுக்காக நம்ம விடணும். அந்த 1 இன்ச்சையை சேர்த்தா நமக்கு 7 இன்ச்சு வருது. இப்போ 7 இன்ச்சு அளவுக்கு நம்ம குறிச்சிக்கலாம். கிளாத்தில் 7 இன்ச்சியை விட கொஞ்சம் அகலம் அதிகமாகவே நமக்கு இருக்குது கிளாத்து. அதனால் நம்ம 7 இன்ச்சு குறிச்சிட்டு இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் எடுக்கிறதுக்கு அளவு ஜட்டியை இப்படி விரித்து போட்டுக்கோங்க. மேலே எலாஸ்டிக்கில் இருந்து கீழே எண்ட்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. நமக்கு 8.25 இன்ச்சு வருது ஹைட்டு. இப்போ நம்ம 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் எடுக்க போகிறோம். 1/2 இன்ச்சு எலாஸ்டிக்கு 8.25 இன்ச்சு கூட 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ 1.25 இன்ச்சு எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு எலாஸ்டிக் துணி மேலே வச்சு தைக்கிறதுக்காகவும் இன்னொரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்காகவும் நம்ம எடுத்திருக்கோம். 1/4 இன்ச்சு எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா எலாஸ்டிக் ஃப்ரீயாக கிளாத்துக்குள்ளே போகிறதுக்காக 1/4 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ மொத்தமாக 8.25 இன்ச்சு ப்ளஸ்ஸு 1.25 இன்ச்சு 9.5 இன்ச்சு வருது. 9.5 இன்ச்சு இப்போ நம்ம குறிச்சிக்கலாம். இப்போது கிளாத்தை 9.5 இன்ச்சு வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். கீழேருந்து மேலே வர்ற மாதிரி நான் பண்ணுறேன்ல, அது மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது 9.5 இன்ச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக அளவு ஜட்டியை ஃபோல்டு பண்ணி இது மாதிரி போட்டுக்கோங்க. கீழே இந்த எண்ட்டில் இருந்து இந்த எண்ட்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. தையலுக்காக மொத்தமாக 3 இன்ச்சு. இப்போ கீழே 3 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இப்போது அளவு ஜட்டியை விரித்து போட்டுக்கோங்க இது மாதிரி. இப்போது இந்த சைடில் இந்த எண்ட்டில் இருந்து இந்த எண்ட்டு வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. நமக்கு 3.25 இன்ச்சு வருது. 3.25 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு அளவு மடித்து தைக்கிறதுக்காகவும் எலாஸ்டிக்காக 1.25 இன்ச்சு ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கோம். மொத்தமாக நமக்கு 5.5 இன்ச்சு வருது. இந்த 5.5 இன்ச்சை 5.5 இன்ச்சை மேலே இருந்து கீழே குறிச்சிக்கோங்க. இப்போது குறித்த 2 அளவையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ண லைனோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம குறிச்சிக்கலாம். நம்ம லைன் 6 இன்ச்சு வருது. அதோட சென்டர் பாயிண்ட் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து 1/2 இன்ச்சு அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைச்சி வரைஞ்சிக்கோங்க. இப்போது பேக் பீஸ் வளைச்சி வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸை குறிக்கலாம். அளவு ஜட்டியை விரித்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும்
ஊடால 2 இன்ச்சு இருக்குது. நீங்கள் 1 இன்ச்சியாக கூட குறிச்சிக்கலாம். ஆனால் 3 இன்ச்சு 4 இன்ச்சுன்னு குறிக்கும் போது நமக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். சென்டர் பாயிண்டில் இருந்து 2 இன்ச்சு குறித்து வளைச்சி நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எலாஸ்டிக்காக 1.25 இன்ச்சு வந்து விட்டுருந்தோம்ல, அதையும் மேலே வந்து குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே குறித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது கவனமாக கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் நம்ம வந்து குறிச்சிருக்கோம். தனித்தனியாக தான் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதனால நம்ம கவனமாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போது மேலே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணிடாதீங்க. பேக் பீஸில் தான் கட் பண்ணணும். பேக் பீஸ் வந்து கீழே இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் பேக் பீஸ். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணியை வந்து விரிச்சுக்கலாம். விரித்து இப்போ நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்ச அந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரண்ட் பீஸ். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்றா கட் பண்ணிடாதீங்க. பேக் பீஸ் வேறு, ஃப்ரண்ட் பீஸ் வேறு. அதனால் அது விரித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் விரித்து காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் உங்களுக்கு தெரியுதுல, இது மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம அளவு ஜட்டி இருக்குல்ல, அதை விரித்து போட்டு இப்படி மேலே எலாஸ்டிக்கை வந்து நீங்கள் வந்து அளந்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்ததில் வந்து 9 இன்ச்சு வருது. ஆமாம், 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சு கூடால 1/2 இன்ச்சு அளவு தையலுக்காக விட்டுக்கோங்க. தையல் நம்ம வந்து தையல் அதில் போடணும். அதுக்காக தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்போ 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா 9.5 இன்ச்சு. அந்த 9.5 இன்ச்சை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஏன்னா நம்ம ஒன் பக்கம் தான் எடுத்திருக்கோம், ஒரு பக்கம் தான் வந்து எடுத்திருக்கோம். பின் பக்கத்துக்கு சேர்த்து நம்ம எலாஸ்டிக் எடுக்கணும். அப்போது 9.5 இன்ச்சு ப்ளஸ் 9.5 இன்ச்சு, இப்போ நமக்கு 19 இன்ச்சு வருது. இந்த 19 இன்ச்சு வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். இந்த எலாஸ்டிக் 1/2 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து இது மாதிரி டேப் நான் வச்சு அளக்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி இது மேலே டேப் வச்சு அளங்க. இது மாதிரி அளந்துட்டு இப்போ பாருங்கள் நமக்கு 19 இன்ச்சு நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 19 இன்ச்சில் நான் குறிச்சிட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு 19 இன்ச்சு எலாஸ்டிக் நம்ம இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளாத்து கட் பண்ணியாச்சு, எலாஸ்டிக்கும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுசாக புரியும்.